ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றது தெரியும். அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க ரேஷன் கார்டு ரிசல்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு இன்று காலையில் பார்த்தீங்கன்னா மதிய நேரத்தில் வந்து இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாக இருக்குது. இன்று இரவுக்குள்ளே ஒரு சில மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி அஃபீஷியலாகவே தகவல் வெளியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டுடைய தேர்வாளர்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக ஒரு முக்கியமான தகவல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெளியிட்டிருக்காங்க. அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிசல்ட் வெளியாக போகுது. இன்னும் சற்று நேரத்தில் ஒரு சில மாவட்டங்களுக்கு வெளியாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி 2 நாட்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு இரவு நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணி அளவில் ரிசல்ட் அப்டேட் கொடுத்துருந்தாங்க. அனைவருக்குமே தெரிஞ்சது, காலையில் தான் வந்து தெரிஞ்சது. இந்த நிலையில் தான் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு சில 2, 3 மாவட்டங்களுக்கு ரிசல்ட் அப்டேட் கொடுக்க போகிறாங்க. கட்டாயம் இதுக்கு மேலே டிலே ஆகுது. பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு வந்து வெளியிட்டே வந்து ஆக வேண்டும். இந்த நிலையில் தான் இன்று டிஆர்எஃப் சும்மாங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில தகவலெல்லாம் கிடைத்திருக்கு. இந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கெல்லாம் எதனால் டிலே ஆகுது, அந்த மாவட்டத்தில் அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா முடித்திருக்காங்களா இல்லையா, என்ன ப்ராசஸிங்கில் வந்து இருக்குது, யாருக்கெல்லாம் ரிசல்ட் அப்டேட் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சந்தேகங்கள். எங்களுடைய மாவட்டத்துக்கு எப்போ ரிசல்ட் வந்து வரும் அப்படின்ற மாதிரியும் நிறைய பேருக்கு நிறைய கேள்விகளும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஷனோட வேலையில் இதில் வந்து செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்த ப்ராசஸிங் வந்து என்ன நடக்கும், இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் எப்படி வந்து இருக்க போகுது, அதே மாதிரி இதில் வந்து அடுத்த ப்ராசஸிங் வந்து என்னென்ன ப்ராசஸிங்கெல்லாம் வந்து இருக்கும், அது இந்த இந்த வேலையில் பர்சனலி செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்களே, இது வந்து ஒரு டெம்பரவரியான செலெக்ஷன் லிஸ்ட்டு அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து சொல்கிறாங்க. இது வந்து உண்மையாக இன்னொரு செலெக்ஷன் லிஸ்ட்டை வந்து வெளியிடுவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கேள்விகள், நிறைய சந்தேகங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேலையில் வந்து இருக்குது. அதே மாதிரி இது வரைக்கும் ஒரு 8 மாவட்டங்களுக்கு ரிசல்ட் கொடுத்துட்டாங்களே, லாஸ்ட் செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு அப்டேட் ஆகிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு சில மாவட்டங்களுக்கு இந்த சேலம், கரூர் இந்த மாவட்டங்களுக்கு, தென்காசி இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஆர்எஃப் ஒரு சில தகவலெல்லாம் வந்து கிடைத்திருக்கு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தேர்வாளர்கள் வந்து டிஆர்எஃப் கால் பண்ணி எங்களுடைய மாவட்டத்துக்கு எப்போ ரிசல்ட் வந்து வரும், இது மாதிரிலாம் ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடுறாங்க. பார்த்தீங்கன்னா இது மாதிரி வந்து ரிசல்ட் இன்றைக்கும் அப்டேட் வந்து வெளியிட போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சில மாவட்டங்கள்லாம் தெரிவித்திருக்காங்க. அந்த மாவட்டங்களுக்கு இன்றைக்கி வெளியாக போது ரேஷன் கார்டுடைய தேர்வாளர்களுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவலாக வந்து இருந்திருக்கு. இருந்தாலும் இந்த ரேஷன் கார்டு வேலையை பொறுத்தளவுக்கு இந்த வேலையில் இன்னும் இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முடித்திருக்காங்களா இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இந்த கேள்விகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயன்பெறும் விதமாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 2, 3 மாவட்டங்களுக்கு அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க இல்லையா. கட்டாயம் எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட்டு அப்டேட் வந்து வெளியாக போகுது. இதை பற்றியெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்தன இது வரைக்குமே ஒரு 6-7 மாத காலங்களாகவே ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருந்தோம். அந்த ரிசல்ட் இப்போ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 மாவட்டங்களுக்கு அப்டேட் கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த 8 மாவட்டத்தில் இந்த மந்த்து இறுதிக்குள்ளே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 மாவட்டங்களுக்கு மேலே ரிசல்ட் அப்டேட் கொடுத்தால் மட்டுமே தான் பார்த்தீங்கன்னா அடுத்த மாவட்டம் வந்து அவங்க வந்து முடிக்க முடியும். இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி வந்து ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் இன்றைக்கி 2, 3 மாவட்டங்களுக்கு அப்டேட் கொடுக்க போகிறாங்க. இது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாவட்டங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் அப்டேட் ஆகிடுச்சு. அதே மாதிரி தான் இன்றைக்கும் காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டு வெளியாகும் அப்படின்ற மாதிரி தான் அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில் தான் இன்றைக்கி இந்த கோவை, சேலம், அதே மாதிரி கள்ளக்குறிச்சி மாவட்டங்களுக்கெல்லாம் ரிசல்ட் அப்டேட் கொடுக்குறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. கட்டாயம் எதிர்பார்த்த ரிசல்ட் இன்றைக்கும் வெளியிட போகிறாங்க. அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவல் தான். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஷன் கார்டு வேலையில் அனைவருமே நேர்காணல் வந்து முடித்துட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருந்தோம். அந்த ரிசல்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 6-7 மாத காலங்களாகவே கழித்து அப்டேட் கொடுத்துட்டாங்களே, இதில் 8 மாவட்டங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு மீது இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு ரிசல்ட்டை வந்து நாங்கள் எப்படி பார்த்து தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாங்க. இதில் வந்து ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு நம்ம சேனலுக்குள்ளே லிங்க் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா வெப்சைட் மூலமாக நீங்கள் வந்து ஆல் டிஸ்ட்ரிக்ட் ரிசல்ட் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு 38 மாவட்டத்துடைய லிங்க்கும் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் எந்த மாவட்டம் அப்படின்றத செக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து செலக்ட் ஆகிக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து சேல்ஸ்மேனுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சேல்ஸ்மேன் மட்டும் தான் நீங்கள் வந்து ரிசல்ட்டை பார்க்கணும். நீங்கள் வந்து பேக்கர் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் கிடைக்காது.
ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து சேல்ஸ்மேன் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சேல்ஸ்மேன் செலெக்ஷன் லிஸ்ட் மட்டும் தான் நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி வந்து இருக்கும். அதே மாதிரி இந்த ப்ரொஃபஷ்னலி செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து டெம்பரவரியான செலெக்ஷன் லிஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து டெம்பரவரியான செலெக்ஷன் லிஸ்ட்டா அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெம்பரவரியான ஒரு செலெக்ஷன் லிஸ்ட்டாக இன்னொரு லிஸ்ட்டு வந்து வருமா அப்படின்னா கட்டாயம் இன்னொரு லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு ஆன்லைன் மூலமாக வராது. நீங்கள் டிஆர் ஆஃபீஸ் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி வந்து ஸோ இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபஷ்னலி செலெக்ஷன் லிஸ்ட்டு செலக்ட் ஆகிட்டீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ப்ராசஸிங்கை பொறுத்தளவுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். ஒரு சில ஃபிசிக்கல் டெஸ்ட்டுங்க வந்து இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக பதிவு பண்ணியிருக்கீங்களா, அனைத்து டாக்குமெண்ட்டுகளும் ஒரிஜினல் வந்து ஸோ இருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணி ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு இன்டர்வியூவே வந்து ஸோ நடக்கும். ஸோ அதெல்லாம் வந்து முடித்து தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலையை வந்து வழங்குவாங்க. ஸோ அதனால் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் அனைத்து விதமான ஸோ டவுட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிளியர் பண்ணணும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டாக்குமெண்ட்டை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் இருந்தாலே போதும். நீங்கள் கட்டாயம் இந்த வேலையில் செலக்ட் வந்து ஸோ ஆகிடுவீங்க. ஸோ இந்த வேலையை பொறுத்தளவுக்கு இந்த ப்ராசஸ்க்கெல்லாம் இருந்தது அப்படின்னா இந்த வேலையை வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரேஷனோட வேலையில் சென்னை மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் நேர்காணல் நடக்காமல் இருந்துச்சு இல்லையா, அந்த நேர்காணல் நடத்த முடித்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி அவங்களுக்கும் அடுக்கடுக்காக ரிசல்ட்டு அப்டேட் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில தினங்கள் அவங்களுக்கும் இந்த மந்த் இறுதிக்குள்ளே அப்டேட் வந்து ஸோ கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மாவட்டமும் பெண்டிங்கில் வந்து இல்லை. ஸோ இதுக்கு மேலே வந்து இந்த மந்த் இறுதிக்குள்ளே இன்னும் 15 மாவட்டங்களுக்கு மேலே ரிசல்ட்டு கொடுக்கறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்றைக்கும் ஒரு சில 2, 3 மாவட்டங்களுக்கு அப்டேட் வந்து வெளியாக போகுது. இருந்தாலும் இந்த ரேஷன் கார்டு வேலையில் ரேஷன் கடை தேர்வாளர்களும் பார்த்தீங்கன்னா இந்த வேலையில் நிறைய பணப்பாடுபாடுகள்லாம் இதில் வந்து முடிந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இது வந்து உண்மையாக நடந்திருக்குமா அப்படின்னா இந்த பணப்பாடுபாடுகள் முடிந்திருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு தான் நம்மளுக்கு வந்து அடுத்தடுக்காக ரிசல்ட் அப்டேட் கொடுத்துட்டு வந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து சொல்கிறாங்க. இது வந்து உண்மையா அப்படின்னா கட்டாயம் இது நடக்கிறதுக்கான அதிகப்படியான நிறைய வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இருந்தாலுமே மக்கள் நிறைய தேர்வாளர்கள் இது மாதிரியெல்லாம் மெசேஜ் கமெண்டெல்லாம் வந்து தெரிவிக்கிறாங்க. இதெல்லாம் நடக்குமா அப்படின்னா வாய்ப்புகள் இருக்குது, நடக்குது அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியாது. நம்ம வந்து பார்த்து எதுவும் வந்து தெரிஞ்சுக்கல. எதிர்பார்த்த மாதிரி இதில் வந்து நடக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இந்த வேலையை பொறுத்தளவுக்கு செலெக்ஷன் லிஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு இது வரைக்குமே ஒவ்வொரு மாவட்டமாக முடித்துட்டு நம்மளுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ இந்த நிலையில் நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு இன்றைக்கும் ஒரு சில 2 மாவட்டங்களுக்கு செலெக்ஷன் லிஸ்ட் வந்து ரெடியே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்க. கட்டாயம் இன்றைக்கும் ஒரு சில மாவட்டங்களுக்கெல்லாம் ரிசல்ட் அப்டேட் கொடுக்க போகிறாங்க. இந்த ரேஷன் கடை தேர்வாளருக்கு மீண்டும் அடுக்கடுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 2025லும் வேகன்சி வந்து வெளியிட்டுட்டாங்க. டைம் இன்னும் ஒரு சில தினங்களில் நம்மளுக்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுற மாதிரி வந்து அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க. நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்டு கட்டாயம் இன்று வெளியாக போகுது. சரி, ஓகே. ஸோ இன்றைக்கான அப்டேட் வந்து இதுதான். ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.